இந்த கிரியேட்டிவிட்டிலாம் எப்படி வருது கீர்த்திகாக்கு? லட்டு மாதிரி கேண்டில், நான் தீபாவளி டைம்ல நான் அவங்க ஸ்டால் விசிட் பண்ணியிருந்தப்போ நிறைய ஸ்வீட்ஸ் மாதிரி, அதுக்கப்புறம் டீ லவர்ஸ்க்கு அந்த டீ கிளாஸ்லயே கேண்டில், அப்புறம் டெசர்ட் லவர்ஸ்க்கு அதுக்கேற்ற மாதிரி கேண்டில், அந்த இன்னோவேஷன் எப்படி வந்துச்சு? கொரியன் வீடியோஸ் எல்லாமே வந்து நம்ம லாங்குவேஜ் கிடையாது, அந்த ஜப்பான் கொரியன் அவங்க பண்ற கேண்டில்ஸை தான் பார்த்து நான் கற்றுக்கிட்டேன். அவங்க எப்படின்னா அவங்க சாப்பிட்ற ஃபுட்டை அவங்க கேண்டிலாக மேக் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஃபுட்டை எப்படி பண்ணலாம், இப்போ தீபாவளிக்குன்னா எல்லா ஸ்வீட்ஸு வெடி இந்த மாதிரி நம்ம கடை தெருவுக்கு போனாலே அப்படி இருக்கும். இப்போ போனால் கிறிஸ்மஸ்க்கு அந்த கிறிஸ்மஸ் ரிலேட்டடாக இருக்கும். ஸோ என் பிஸ்னஸ்க்கு தீபாவளிக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு ஃபஸ்ட்டு நான் பண்ண லட்டு பார்த்தீங்கன்னா லட்டு மாதிரியே இருக்காது. நம்ம கையில் உருட்டி உருட்டி அப்படி தான் வச்சுருந்தேன். அப்புறம் நார்த் சைடில் ஃபுல்லாகவே அவங்களோட ஸ்வீட்ஸை பண்ணுவாங்க. அப்போ நம்ம ஸ்வீட்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு நான் பண்ண ஸ்வீட்ஸ் எல்லாமே ஹேண்ட் கார்வ்டு. நானே உட்காந்து எப்படி நமக்கு ஏற்ற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. இப்போ வந்து அப்டேட் ஆகி நானே நம்மளோட ஸ்வீட்டு நம்ம லாலா கடையில் வாங்கி பொதிகையில் வாங்கி மோல்டே பண்ணி மோல்டு வச்சே இப்போ ஸ்வீட்ஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓ நைஸ். அப்போ நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கீங்க ஒரு விஷயத்துக்கு பின்னாடி. சூப்பர்.